மக்களே, வெல்கம் டு எஸ்எஸ் ஃபார்ம்ஸ். இப்போ நம்ம ஃபார்மில் தான் இருக்கோம். இந்த லேண்ட் வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புதர் மண்டி போய் பூச்சி எது இருந்தாலும் வெளியே தெரியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ நாங்களே இதில் நாங்கள் பார்த்து தான் போவோம். ஸோ இதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ரொட்டவேட்டர் ஒன்றை வந்து வர சொல்லியிருந்தோம். இப்போ அவங்க வந்திருக்காங்க. அவங்க தான் இப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதை க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பின்னாடியே நாரை, கொக்கு, காக்கா எல்லாமே பின்னாடியே போய்கிட்டு இருக்குது. எதுக்குன்னா அந்த மண் புழுவை சாப்பிட்றதுக்கு. ஸோ இதை பார்க்கவும் ஒரு மாதிரி வேடிக்கையாக இருக்குது. இதைத்தான் இவ்வளோ நேரம் நின்று நாங்கள் சின்ன பசங்க மாதிரி பின்னாடியே போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த இடத்த கம்ப்ளீட்டாக அவங்க க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு 4 hours ஆச்சு. இது 1 acre ப்ளஸ் கொஞ்சம் கூட வரும். இதுக்கே அவங்களுக்கு 4 hours ஆச்சு. இவங்க ரெண்டல் வந்து பார்த்திங்கன்னா ஹவர்லி பேசிஸில் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இவங்க மொத்தமாக 4000 ப்ளஸ் வந்து எங்கிட்ட சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த லேண்டோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் க்ளீனிங் எப்படி இருக்குது அப்படின்றத நான் கடைசியாக போஸ்ட் பண்ணுறேன். மற்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.